ஹாய்டா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சைக்கோ பாய் ஃப்ரெண்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்கடா அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா தயாங் அப்படியே கீழே விழுந்துடுறான். அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிட்டு ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. லைக் டியரி ப்ளஸ் லவ்லியான ஐஸோட அப்படியே பார்த்து அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறாரு ஜங்குக். அந்த பொண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விட்டுரு, என்ன என்னை எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன், ப்ளீஸ், என்ன நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃப் எடுத்து சைடு நெக்கில் வச்சு ஸ்பீடாக சதக் சதக் சதக்குன்னு சொல்லிட்டு இறக்குறாரு. அந்த பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி பிளட்டி வைபாக இருக்குது. அப்படியே இறக்கிட்டு அந்த பொண்ணோட தலையை அப்படியே ஒரு சைடாக சரிச்சு விட்டுட்டு அப்படியே தயங்கையும் தூக்கிட்டு கிளம்புறாரு. அப்படியே மேலே பார்த்தா ஒரு டார்க்கான ரூமு, அங்கே படுக்க வச்சுட்டு ஜங்குக் பாட்டுக்கு அங்கேயே உட்காந்துட்ருக்கு. சம்டைம் லேட்டர் அப்படியே தயாங் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா சுற்றி ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக இருக்குது. அவனுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இது இது என்ன இடம்? கடைசியாக அங்கே தானே இருந்தேன். இந்த ஜங்குக் ஒரு கொலைக்காரனா? இது எப்படி எப்படி இது எப்படி இது சாத்தியமாக இருக்க முடியும்? ஒரு கொலைக்காரன் எப்படி காலேஜில் படிக்க முடியும்? இல்லை தயாங், இங்கே ஏதோ தப்பாக நடக்குது. இது என்ன இடம்னு வேற தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பெட்ஷீட்டை விளக்கிட்டு அப்படியே நடந்து போனால் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு டாலர் அப்படியே தயாங்கோட கண்ணை பறிக்குது. அப்படியே ஒரு மாதிரி அதோட கிட்ட போகிறான். அந்த லாக்கெட் கிட்ட போய் அந்த டாலரை மெதுவாக எடுக்கிறான். இது 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 இதை பார்த்தா ஏன் ஏன் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. இது என்னது? ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியிலேருந்து ஒரு சவுண்டு. அப்படியே பயந்து போய் திரும்புகிறான். அந்த லாக்கெட்டை கீழே போட்டுடுறான். அப்போ ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, இங்கே என்னடா பண்ணுற? இல்லை 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 நான் நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது இங்கே இருந்தால் நீ 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 என்னை கொல்ல தானே வந்திருக்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத. நான் 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 எதுவுமே பண்ணலை. நான் எந்த தப்புமே பண்ணலை. ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நடந்து போய் அப்படியே வாலில் இடிச்சு அப்படியே கீழே உட்காந்துடுறான். ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத. ப்ளீஸ் என்னோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் 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 என்னை விட்டு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். அப்போ ஜங்குக் அப்படியே பக்கத்தில் போயிட்டு அப்படியே தயங்கல் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜங்குக் ஒரு மாதிரி அவனை பார்க்க அவன் அப்படியே ரொம்ப பயத்தோடையே பார்க்குறான். ஒரு வேளை கொல்ல தான் கூட்டிகிட்டு போகிறானோ அந்த மாதிரி நினச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான் தயாங். அப்போது ஜங்குக் எதுவுமே பேசாமல் அப்படியே மெதுவாக லிஃப்ட் பண்ணி கீழே தான் கூட்டிகிட்டு போகிறாரு. கீழே அந்த கார் நிற்கும்ல, ஸோ அதுக்குள்ளாடி கொண்டு போய் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்டையும் போட்டு விடுறாரு. ஸோ அவரும் அங்கே டிரைவிங் சீட்டில் வந்து உட்கார்றாரு. இங்கே தயாங் சைட் பார்த்தா அப்படியே விண்டோ சைடையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். திரும்பி ஜங்குக்கோட மூஞ்ச கூட பார்க்கல. அப்படியே 2 பேரும் தயாங்கோட வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுறாங்க. தயாங் அப்படியே திரும்பி கூட பார்க்கல. அப்படியே குடுகுடுன்னு போயிடுறான் வீட்டுக்குள்ளே. ஐ லவ் யூடா. உனக்கே உண்மைலாம் தெரிய வரும்போது என்கிட்ட நீயாவே திரும்ப வந்துடுவ. லவ் யூ. என்னோட லவ் மட்டும் கிடையாது, என்னோட சோல், என்னோட பாடி, என்னோட ஒவ்வொரு திங்ஸுமே உன்னோட தான். எல்லாமே உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சீக்கிரமாகவே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனை பார்த்து நினச்சிட்டு அங்கேருந்து கார் எடுக்கிறாரு. ஸோ தயாங்கும் அப்படியே அந்த டெரஸில் போய் நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஜங்குக் போகிற வரைக்கும் அங்கே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்டில் போய் உட்காடுறான். ஏன் ஏன் எனக்கு என்னெல்லாமோ ஞாபகம் வருது. இவனை பார்க்கும்போது மட்டும் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இவன் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப பயம்புறுத்துது. என்ன ஹாப்பியாகவும் இருக்கு, பயம்புறுத்துது. அப்புறம் அந்த டாலர், அது என்ன டாலராக இருக்கும்? ஏன் அந்த டாலரை பார்த்ததும் ஏன் எனக்கு என்னென்னமோ டார்க்கி வைப்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. ஏன் அந்த டாலரை பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த மெமரிஸ், என்ன மெமரிஸ்? அந்த டாலர் ஒருவேளை என்னோடதா? என்னோட ப்ரீவியஸ் லைஃபா? ஆனால் தயாங் ப்ரீவியஸ் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இல்லை. ப்ரீவியஸ் லைஃப் அப்படிங்கிறது ஒன்று இல்லைங்கிறப்போ அந்த டாலர் மட்டும் உனக்கு ஏன் இப்படிப்பட்ட டார்க்கி வைப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது? ஏன் உனக்கு மட்டும் இப்படியான வைப்ஸ் எல்லாம் வருது? ஏன்
அப்புறம் நவ டேஸ் சம் பிளேசஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு சில மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. என்ன மெமரிஸ் அதெல்லாம்? ஃபஸ்ட்டு நான் யார்? நான் கிம் தயாங் தானே? நான் 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 யார்? நான் இல்லை இல்லை நான் யாருன்னு எனக்கே தெரியல. ஒருவேளை நான் கிம் தயாங்க இல்லைண்ணா. கிம் 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 தயாங் தான். நான் கிம் தயாங் தான். இல்லை 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 தயாங், நீ நீ ஏன் நீ ஏன் இப்படி உன்னோட மண்டையை போட்டு இப்படி குழப்புற? அதுவும் அவனுக்காக எதுக்கு உன்னோட மண்டையை போட்டு இப்படி குழப்புற? அவன் ஒரு சைக்கோ கில்லர். அவனுக்காக நீ 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 உன்னோட மென்டல் ஹெல்த்தை எதுக்கு இப்படி டேமேஜ் பண்ணுற? இல்லை நான் 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 அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கணும். எப்படி யார்கிட்ட போய் கேட்குறது? பேசாமல் அவன் தான் இதுக்கு கரெக்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து டுப்புன்னு ஜிமினுக்கு தான் டயல் பண்ணுது. எங்கள் ஜிமினை பார்த்தா அப்படியே ஃபோனை ரொம்ப ஒரு மாதிரி போதையாக எடுக்கிறான். ஹலோ, என்னடா மச்சான், நைட்டு இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? எந்த நேரம்லாம் உனக்கு என் ஞாபகம் தான் வருமாடா? ஆள் கூட போயிட்டு டூ இட் பாரு விட்டுட்டு எனக்கு என்ன ஃபோன் அடிச்சு என்னோட உயிரை வாங்குற? டே மச்சான், உளறாதடா. ஏன்டா இப்படி உளறி சாவுற? டே இங்கே பாரு, சொல்ல வரதா சீக்கிரம் சொல்லு. எனக்கும் இங்கே எவ்வளோ வேலை இருக்கும். சீக்கிரம் சொல்லு. என்ன பிடுங்கின வேலை? அது மச்சான், அது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இங்கே பாரு, ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுகாது சரியா? பாரு, குடிச்சிருக்கேன் நானே எவ்வளோ ஸ்டெடியாக அழகாக பேசுகிறேன். ஜவ்வு மிட்டாய் மாதிரி போட்டு இழுத்துட்டு இருக்கேன். சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு காலைல நான் இருந்தாலும் பார்த்துக்கலாம். மச்சான் காலைல நான் அதை திருப்பி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. மச்சான், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும்டா. என்ன விஷயம்? இப்போது என் கூட நீ சின்ன வயசுலேயே இருக்கல்ல? ஆமாம். இதில் உனக்கு என்ன சந்தேகம்? நான் உன் கூட தான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன். அப்போது உனக்கு ஜங்குக்கா யாருன்னு தெரியும்ல? ஜங்குக்கா? டேய், என்னடா சொல்கிற? ஜங்குக்கா? ஏன் இப்படி பதற? இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி ட்ரங்கியாக தானே பேசிகிட்டு இருந்தேன். எதுக்காக இவ்வளோ பதறி போய் பேசுகிற? ஜங்குக்கா எப்போ பார்த்த? எங்கே பார்த்தேன்னு சொல்லு. எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். சீக்கிரம் சொல்லு. இல்லைடா, நான் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணல. ஆமாம், அங்கே சீனியர் பாய் தான் ஜங்குக். வாட்? ஏய், என்னடா சொல்கிற? சீனியர் பாயா? ஆமாம். என்னால் நம்பவே முடியலை தயாங். ஏய், உனக்கு இந்த ஜங்குக்கை ஆல்ரெடியே தெரியுமா? இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன், என்னாச்சு? இல்லை, அவன் கூட இன்னைக்கு லாங் ட்ரைவ் போனேன். லாங் ட்ரைவா? ஏய், நேற்றுக்கு தானடா காலேஜ் ஜாயின் பண்ணேன். அதுக்குள்ளாண்டி என்ன அவன் கூட எல்லாம் லாங் ட்ரைவ்? ஜிமின், சரி, நீ மேலே சொல்லு, என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? போகிற வழியில் நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனா? காட்டில் ஒரு பேலஸ் மாதிரிப்பட்ட ஒரு இடத்துக்கு. பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருந்துச்சு. அங்கே தான். போகிற வழியில் என்னென்ன பார்த்த? நிறைய பார்த்தேன் ஜிமின். அதெல்லாம் கேட்பியா நீ? டேய், அதான் உனக்கு ஏதோ மெமரிஸ் வந்துச்சுன்னு சொன்னல? ஆமாம், மெமரிஸ். அதான்டா, ஐஸ்கிரீம் ஷாப், கார்ன் ஷாப்பெல்லாம் பார்க்கும்போது ஏதோ டார்க்கியான வைப்ஸ் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஸ்பீடாக கார் ஓட்டினனால அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த பங்களாவில் ஒரு டாலர் பார்த்தேன் ஜிமின். அவ்வளோ ஒரு டார்க்கான பங்களாவில் அந்த டாலர் மட்டும் அவ்வளோ வெளிச்சமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரியல, அதை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ். ஆனால் அந்த ஹாப்பினஸை என்னால் சொல்ல தெரியல. எனக்கு என்னென்னு சொல்ல தெரியல ஜிமின். ஒருவேளை அது என்னவா இருக்கும்? என்னோட ப்ரீவியஸ் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது டாலர். இங்கே பாரு தயாங், நான் சொல்கிறது கேளு. அப்படி எதுவும் கிடையாது, புரிஞ்சுதா? முன்னாடியிலேருந்தே நான் உன் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். ஜங்குக்குன்னு சொன்னது நானும் பேரை பார்த்து ஏதோ பெரிய ரவுடி பையன்னு நினச்சிட்டேன்.
மற்றபடி எதுவும் கிடையாது சரியா? ஜங்குக்கை நமக்கு யாருன்னே தெரியாது. ஸோ நீ எதுக்கும் பேனிக் ஆகாத, ஓகே? அங்கே நல்லா படி, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடு சரியா? நல்லா ரெஸ்ட் எடு. இந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடு, ஓகேவா? ஆனால் ஜிமின், என்னால் அவாய்ட் பண்ண முடியல. எனக்கு ஏதோ ரொம்ப தொல்லை பண்ணுது. எனக்கு அந்த பிளேசஸ்க்கெல்லாம் போகும்போது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது. அது மட்டும் கிடையாது, நாங்கள் இருக்கிற காலேஜில் பிஎல் கப்பல்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பிஎல் கப்பல்ஸா? ஷுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி பண்ணிட்டு, எங்கே பார்த்தேன், நீ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடு, ஓகேவா? என்னால் அவாய்ட் பண்ண முடியல ஜிமின். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தோணுது. நீயும் இந்த மாதிரி தானே இருந்த அப்படின்னு உள் மனசு என்னென்னமோ என்கிட்ட சொல்லுது. ஆனால் எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இல்லை. ஆனால் ஏன் அப்படியெல்லாம் சொல்லுது? நான் எதையாவது மறந்துட்டேனா ஜிமின்? என்னோட பெஸ்ட்டு பார்ட் ஆஃப் லைஃப் அந்த மாதிரி இருந்ததை எதையாவது நான் மறந்துட்டேனா? இங்கே பார்த்தேன், அப்படி எதுவும் கிடையாது. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தால் கூட நாங்கள் எதுக்கு இருக்கோம் உங்க கூட? நாங்கள் எல்லாத்தையும் அந்த மாதிரி சொல்லியிருப்போமே, இந்த மாதிரி உனக்கு இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின், ஆனால் நீயும் என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. டேய், பைத்தியமா உனக்கு? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். சரி, என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல, நீ சுகாக்கு கான்ஃபிடென்ஸ் போடு, அவங்க கூட பேசு. அவன் உனக்கு அண்ணன் தானே, அவன் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பான். போடு, ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட ஃபோன் போடுறான். அப்போது சுகாவும் அப்படியே அட்டன் பண்ணுறான். என்னடா ஜிமின், என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? சுகா, என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுதா உனக்கு? என்னடா, என்ன பற்றி பேசிகிட்டு இருக்க? டேய், எதுக்கு நீ பிஎல் கப்பல் உள்ள காலேஜில் தயங்க கூட போய் சேர்த்து விட்ட? டேய், இங்கே பாரு ஜிமின், நீ அவனோட மெமரிஸ். இங்கே பாரு, அவன் என்னோட ஃப்ரெண்டு, ஓகேவா? அவனோட ப்ரீவியஸ் லைஃப்பை பற்றி நீ எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். அவன் பட்ட கஷ்டம்லாம் உனக்கு தெரியும்ல சுகா. 2 பேரும் சேர்ந்து இருந்து தானே பார்த்தோம் அதை, லைஃப் சாட் மாதிரி. அதுக்கப்புறம் எதுக்கு நீ இப்படியெல்லாம் அவனை கஷ்டப்படுத்துகிற? எனக்கு ஒன்று புரியவே இல்லை. எதுக்கு இப்போ இந்த ராத்திரி வேலையில் எனக்கு கால் போட்டு என்னை இப்படி தொலை பண்ணிட்டு இருக்க? அவன் கான்ஃபிடென்ஸில் இருக்கான், வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டுலேருந்து அப்படியே ஆன் பண்ணுறா ஜிமின். அவள் அப்படியே சுகா பேசுகிறான் தயாங்கிட்ட. ஹலோ தயாங். சுகாண்ணா, நான் தயாங். தெரியுதுப்பா, சொல்லு, என்ன விஷயம்? இல்லை சுகாண்ணா, ஜிமின் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்பான்ல. இப்போது சொன்னா. என்ன விஷயம்? உனக்கு அந்த மாதிரி கிரேவிங்ஸ் வருதுன்னா அது ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிடு, ஓகேவா? நீ நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைப்போம். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் நினைக்காத. அதை பற்றியெல்லாம் நினச்சா தூக்கம்லாம் வராது. ஸோ இன்றைக்கி நல்லா ரெஸ்டடு. நாளைக்கு நான் உன்னை சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். சுகாண்ணா, சைக்காலஜிஸ்ட் கிட்டையா? கூட்டிகிட்டு போகிறேன்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா? இப்போ நல்லா படுத்து தூக்கம் வரலன்னா டேப்லெட் எடுத்துக்கோ, ஓகேவா? சரி சுகாண்ணா, நான் ஃபோன் கட் பண்ணுறேன். குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கட் பண்ணுறாங்க. சுகா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இப்போ எதுக்கு நீ சைக்காலஜிஸ்ட் கிட்ட அவனை கூட்டிகிட்டு போகிற? இங்கே பாரு ஜிமின், தயாங் எப்படி உனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் அவனும் எனக்கு ஃப்ரெண்டு, புரிஞ்சுதா? இங்கே பாரு சுகா, அவனுக்கும் உனக்கும் இந்த டைமில் ஒரு சம்மந்தமும் இல்லை. உன் கூட காண்டாக்டில் இருக்கானா? அவன் இருக்கான் ஜிமின், அவன் என் கூட காண்டாக்டில் தான் இருக்கான். அவன் தான் இந்த காலேஜுக்கு தயாங்க கொண்டு விட சொல்லி என்கிட்ட கேட்டான், புரிஞ்சுதா அவனுக்கு? இதுக்கு மேலே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காத ஜிமின். நீ சுகா, நீ தேவையில்லாமல் அவனை வச்சு இவனையும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் நீ கெடுத்துக்கிற, புரிஞ்சுதா? எங்க பாரு ஜிமின், உனக்கு உன்னோட ஃப்ரெண்டு முக்கியம்னா எனக்கு என்னோட ஃப்ரெண்டு முக்கியம், புரிஞ்சுதா? உனக்கு உன்னோட ஃப்ரெண்டோட ஹாப்பினஸ் முக்கியம்னா எனக்கு என்னோட ஃப்ரெண்டோட ஹாப்பினஸ் முக்கியம். இதனால் நம்ம 2 பேருக்குள்ளே பிரச்சனை வரலாம், நம்ம சேர்ந்துருவோம். ஆனால் அவங்க பிரிஞ்சதாவே போயிடும். பெஸ்ட்டு பார்ட் ஆஃப் லைஃப். அவன் சொன்னது உனக்கு கேட்கலையா? ஒருவேளை அவன் மட்டும் இல்லைன்னா அவனோட வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறான்னே அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால்
வாயை மூடிட்டு நாளைக்கு அவனை சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு வர வழியை பாரு. எனக்கு ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை தெரியும், அவங்ககிட்ட இவனை கூட்டிகிட்டு போய் காட்டலாம். சுக்கா, எனக்கு இது சரியாக படலை. இங்கே பாரு ஜிமின், ஒருத்தங்களோட மெமரிஸை நம்மளாவே வர வச்சாதான் அவங்களுக்கு அது சீரியஸ் ஆகலாம். மற்றபடி அவங்களுக்கு அது தன்னால் ஞாபகம் வந்தால் எதுவும் தப்பு கிடையாது. நான் சொல்கிறது கரெக்டு தானே சுகா? ஆனால் இது எனக்கு சரியாக படலை. நீ நீ ஏதோ சொல்கிற, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஜிமின். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, போய் படுத்து தூங்கு. சரி. இப்படியே தான் அந்த நைட்டும் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு சைக்காலஜிஸ்ட் முன்னாடி ஜிமின், சுகா, தென் தயாங் 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய் டாக்டர், ஐம் சுகா. நேற்றுக்கு அப்பாயின்மெண்ட். ஐ நோ சுகா. தென் யார் இது பேஷண்ட்? இவன் தான் என்னோட தம்பி, இவன் கிம் தயாங். ஹாய், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை டாக்டர், சம் மெமரிஸ் எல்லாம் அடிக்கடி ஹிட் ஆகிட்டே இருக்கு. எனக்கு என்னன்னே தெரியல. அந்த மாதிரியானது எதுவுமே என்னோடய லைஃப்பில் நடந்தது கிடையாது. ஆனாலும் அடிக்கடி அந்த மாதிரியெல்லாம் வருது. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல. அதான் எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். குட், நல்லா பேசுகிறாரே. ஆமாம் டாக்டர், ஹி வில் பி நார்மல். பட் சம்டைம் தான் ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகிடுறான், இல்லைனா ஹாப்பி ஆகிடுறான், லவ்லியாக இருக்கான், அந்த மாதிரி. ஸோ செக் பண்ணி ஆகணும். அதான். ஓ, டோன்ட் வரி, நான் இப்போவே செக் பண்ணி சொல்கிறேன், வாங்க. தென் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. தயாங், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஷோர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே வெளியே போயிடுறான். அப்போது இவங்கக்கிட்ட டாக்டர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சுகா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன டாக்டர், சொல்லுங்கள். ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? மெமரி லாஸ் அந்த மாதிரி? அப்படியெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்டர். ஏன் கேட்குறீங்க? இல்லை சுகா, சும்மா தான். வேறு ஏதாவது இஷ்யூ? இல்லை டாக்டர், அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து அவன் நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டான். ஹீ இஸ் நாட் மை பிரதர். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் தான் அவனை பார்த்துக்கிறேன். அதனால் அவனும் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு வளர்ந்துட்டான். ஸோ அதுக்கு மேலே எதுவும் இல்லை டாக்டர். புரியுது. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சா? ஆமாம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அவர்கிட்ட நீங்கள் சொல்ல விருப்பப்படலை? ஜிமின்னால தான். மற்றபடி எதுவும் இல்லை டாக்டர். நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கே ஞாபகம் இருக்கும்போது சைக்காலஜிஸ்ட்னால் என்ன பண்ண முடியும் ஜிமின்? உங்களுக்கே அவரோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே தெரியும். நீங்களே சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல. நோ டாக்டர், அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம். அவங்ககிட்ட நாங்கள் ஆல்ரெடியே ஒன் டைம் கன்ஃபஸ் பண்ண பார்த்தோம், பட் முடியல. அதில் நாங்கள் ஃபெயிலியர் தான் ஆனோம். அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். முடியலன்னா நோ வரி டாக்டர், நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோம். ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு ரூம் அப்படியே தயங்கூட மண்டையில் ஏதோ ஹெல்மெட் மாதிரி போட்டு விட்ருக்காங்க. அதான்டா அந்த சைக்காலஜிஸ்ட் அதுக்கெல்லாம் போடுவாங்கல்ல, அதான். ஐ திங்க் தட் யூசிஜின்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு விட்ருக்காங்க. இப்போது அப்படியே சுற்றி மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. பக்கத்தில் ஜிமின் நின்றுட்டுருக்கான். தயாங், வாட் யூ ஃபீல்? ஸ்லீப்பி டாக்டர், ஒரு மாதிரி இருக்கு. எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸ்லீப்பிங் பண்ணணுன்னா ஓகே தான், பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் படுத்திருக்கான். ஜிமினும் சுகாவும் மூஞ்ச பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஓகே, நவ் வாட்ஸ் யுவர் நேம்? ஹே, வாட்ஸ் யுவர் நேம்? கிம் தயாங். எல்லாரும் என்ன டாட்டான்னு கூப்பிடுவாங்க. இப்போ உன்னோட ஏஜ் என்ன? 5 years old. 5 years old தான் என்னோட ஏஜ். குட் டாட்டா. இப்போது நீங்கள் க்ரோ அப் ஆகிட்டீங்க, ரைட்? நவ் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ எம் ஸ்டடிங் 10th standard. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஜிமின், என்னோட அண்ணன் சுகா, அப்புறம் அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். உங்களோட அவனா? என்னோட
என்னோடவன், அவன் என்னோடவன், அவனோடது எல்லாம் என்னோடது. அதே மாதிரி என்னோடது எல்லாமே அவனோடது. எப்போவுமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருப்போம். எப்போவுமே நாங்கள் பண்ணாத சாகசமே கிடையாது. என்னை விட 3 வயசுக்கு பெரியவன் தான். ஆனாலும் எனக்கும் அவனுக்கும் எல்லாமே எல்லாமே நாங்கள் 2 பேரும் தான். ஹீஸ் அ டாக்ஸிக், ஹீஸ் அ பொசசிவ். ஆனால் அவனுக்கு மேலேயே நான் டாக்ஸிக், அவனுக்கு மேலேயே நான் பொசசிவ். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் தயாங்கூட அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? ஐ திங்க் நல்லா கொண்டு போகிறேன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலைனாலும் எந்த பாட்டு பிடிக்கல, இல்லை கொஞ்சம் கூட சஸ்பென்ஸை நீட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பட் இது கொஞ்சம் லாங்கராக போகும்னு நினைக்கிறேன், தெரில. மினி சீரீஸ் மாதிரி கொடுக்குறேன்னா லாங்கராக போகுதான்னு. ஓகேவா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் இஸ் மோர் தென் இம்பார்ட்டன்ட் டு வியூ. ஒரு வியூ வந்தால் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா, ஓகேவா? பாய் பாய், லவ் யூ ஆல்.